ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிகா குட்டியோட ஆஃப் மந்த் பர்த்டே செலிப்ரேஷன் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த செலிப்ரேஷனுக்கு வந்து நாங்கள் என்னென்னலாம் பிளான் பண்ணோம், எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணோம், கேக்லாம் வந்து எங்கே ஆர்டர் கொடுத்தோம், எங்கே வந்து கேக் வந்து கட் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். மேகாவுக்குமே வந்து மந்த்லி ஃபோட்டோஷூட் வந்து எடுத்திருந்தோம். அதே மாதிரியே நிகாவுக்கும் எடுக்கணுன்ட்டு அவளுக்கும் இப்போ எடுத்துகிட்டு தான் இருக்கோம். இன்னும் வந்து ரிவீல் பண்ணலை. 1 இயர் முடிஞ்சோன்னு தான் வந்து ரிவீல் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ வந்து 12 மந்த்ஸும் வச்சு ரிவீல் பண்ணோம் அப்படின்ட்டு இப்போதைக்கு ஒன்றும் போடல. நிகா குட்டிக்கு வந்து ஆஃப் மந்த் பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சடனாக தான் வந்து பிளான் பண்ணோம். பட் டைம் வந்து எங்களுக்கு 4 or 5 days தான் இருந்துச்சு. ஸோ என்ன தீம் போடலான்னும் போது டென்ட் தீம் வந்து டிசைட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பண்ணும்போது எங்கள்கிட்ட வீட்டிலே வந்து அந்த கிளாத் அதெல்லாம் வந்து இருந்துச்சு. தென் இல்லாத மட்டும் அப்போதைக்கு வந்து பை பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து கேக் வந்து நாங்கள் எப்போவுமே வாங்குகிற இடத்துல வந்து அப்போக்கி அவங்க அவைலபிளாக இல்லை. ஸோ அதனால் வேறு இடத்துல வந்து ஆர்டர் கொடுத்துருந்தேன் நான் புதுசாக. ஸோ அதுக்கப்புறம் எங்கே கேக் கட் பண்ணலாம் அப்படின்னும் போது இது வந்து கோபர் மாலுக்கு பேக் சைட் இந்த பார்க் வந்து இருக்குது. அங்கே தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். இதுக்கு பிஃபோர் டே தான் போய் நான் கேட்டுட்டுலாம் வந்திருந்தோம், அங்கே வந்து அலோவ் பண்ணுவாங்களா என்னன்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க சொல்லியிருந்தாங்க எதுவும் பலூன்லாம் ப்ளோ பண்ணாமல் அந்த மாதிரிலாம் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லி நிறையா கொஞ்சம் இதெல்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்க ரூல்லாம். ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு வந்துட்டு இது வந்து நெக்ஸ்ட் டே வந்து கேக் கட் பண்ணுறதுக்காக ஈவினிங் போனோம். ஈவினிங் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. பாப்பா ஃபுல் டே கொஞ்சம் இந்த ஃபோட்டோஷூட்லாம் இது பண்ணா, ஃபுல் டே இல்லை, ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோமா, அது கை குழந்தைன்றனால கொஞ்சம் க்ராங்கி ஆகிட்டாங்க. ஸோ கேக் கட் பண்ணுற நேரத்தில் சடனாக கொஞ்சம் அப்போ தான் அழ ஆரம்பித்தா. ஸோ எப்படியோ கேக்லாம் கட் பண்ணிவிட்டு ஃபைனலாக அந்த கேக்கோடு வச்சு ஃபோட்டோ எடுக்கிறப்ப தான் ரொம்ப அழ ஆரம்பித்தா. சரி போதும், பாப்பாவை ரொம்ப தொல்லை பண்ணக்கூடாதுன்ட்டு அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறம் கேக்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பிள்ளைங்கள்லாம் நல்லா விளாண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பார்க் நேம் வந்து தமிழ்மி பார்க். இது வந்து கோபர் மால் ஃபைரியல் ஷாப் அதுக்கு பேக் சைடில் வந்து இருக்குது. இது வந்து வியூ சூப்பராக இருக்கும். ஃபோட்டோஷூட் பண்ணலாம் நல்லாயிருக்கும் இந்த பார்க்கு. ப்ளே ஏரியாவுமே நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்கும். அந்த ஸ்விங்கு அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்காக ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து அந்த மஸ்ஜிதோடு சேர்த்து இருக்கிறதோட உட்கார வச்சு பாப்பாவை ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்றது தான் டிசைட் பண்ணி வந்திருந்தோம். பட் ஆனால் பாப்பா கோஆப்ரேட் பண்ணல. பாவம் அவங்களும் போட்டு ரொம்ப தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காண்டி ஓகேன்னு அதுக்கப்புறம் வந்து மேகா வந்து விளாட வச்சிட்டு இருந்தோம். அவங்க மெயினாக வந்ததே விளாட்றதுக்கு தான் அவங்க. ஸோ அதனால் விளாண்டுட்டு இருந்தா. நாங்கள் ஒரு 7 மணி போல் வீட்டுக்கு கிளம்பி போனோம். கொஞ்சம் நேரம் உட்காந்து நாங்களும் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கேக்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த விளாக் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.